இன்னைக்கு கேப்சிக்கத்தையும் வெண்டைக்காயும் வச்சுட்டு ஒரு ஸ்பைசி கறி பண்ணுறோம். அதுக்கு கேப்சிக்கத்தையும் வெண்டைக்காயும் நல்லா அலம்பி சின்ன சின்ன நறுக்கிக்குவோம். ஒரு பாண்டியில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், மிளகாவத்தூள், உளுத்தம் பருப்பு எல்லாமே வறுத்துட்டுருக்கேன். வறுத்துட்டு அதை பொடிச்சு விடலாம். மஞ்சள் பவுடர் பொடிச்சு வச்சுங்கோ. அதே பாண்டியில் கொஞ்சம் கடுகு தாளித்து இந்த கேப்சிக்கத்தையும் வெண்டைக்காயும் நறுக்கியிருக்கோம், அதை போட்டிருக்கேன். அதை நல்லா மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, இந்த நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த பவுடர் இருக்கு இல்லையா, காரத்துக்கு அதுதான் போடுறோம். இந்த தேங்காய் பருப்பு எதுவும் போடுறதில்லை. இந்த பொடியைத்தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு தண்ணி விட வேண்டாம். கேப்சிகமே கொஞ்சம் வாட்டரியானதுனால தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மாத்திரம் விட்டுட்டு கமுத்து மூடிடுங்க. நடுவில் ஒன்று கிளறி கொடுக்கணும். இன் பிட்வீன் 2 தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுங்க. இந்த காயை ஒன்றோட வெந்தாச்சா பார்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணதே விட்டு விடலாம். அதில் இப்போ நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் மூடி போட்டு மெதுவாக சிம்மில் வேக வைக்கணும். எல்லாம் நல்லா வற்றி அந்த தக்காளி சிரப்பெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், இந்த சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். திருப்பி வந்து மூடி வச்சுட்டு ஒரு கிளறி விட்டு எடுத்து வச்சுங்க. இட் இஸ் ரெடி டு சர்வ்.